பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக பிள்ளையாரை வணங்குகிறேன். ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்கிர சனி பெயர்ச்ச ராகுவே கேதுவே நமோ நமக. நமது வாழ்க வளமுடன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ டிஎஸ் மோகன்ராவின் அன்பான வணக்கம், வாழ்த்துக்கள். நாம் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, வழக்கம் போல தான் செப்டம்பர் மாத பலன்கள் பார்க்க போகிறோம். இந்த செப்டம்பர் மாதத்தில் கிரகங்கள் எங்கே இருக்குது அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம். குரு பகவான் ரிஷப வீட்டில் இருக்கிறாரு, செவ்வாய் பகவான் மிதுன வீட்டில் இருக்கார், கேது பகவான் கன்னி வீட்டில் தான் வழக்கம் போல் பயணம் பண்ணிகிட்டு இருக்காரு. சூரியன் 17ஆம் தேதி சிம்ம வீட்டிலேருந்து கன்னி வீட்டுக்கு வருவார். 17ஆம் தேதி சிம்ம வீடு சொந்த வீட்டில் ஆட்சியாக இருந்தவர் 17ஆம் தேதி புதன் வீட்டுக்கு வர்றாரு. வரும்போது அந்த சூரியன் இருக்கும் வீடு புதனுடைய வீடு, அவருடைய நண்பர் வீட்டுக்கு வர்றாரு. புதன் பார்த்திங்கன்னா 20ஆம் தேதி அவரும் சொந்த வீட்டுக்கு வர்றாரு. புதனுக்கு அது சொந்த வீடு, ஆட்சி வீடு, உச்ச வீடுன்னு சொல்கிறது. கேது பகவான் ஆல்ரெடி எப்பவும் போல் அங்கேயே பயணம் பண்ணிகிட்டு இருக்காரு. சுக்கிர பகவான் நீச்ச வீட்டிலேருந்து 20ஆம் தேதி துலாம் வீட்டுக்கு வர்றார். துலாம் வீடுங்கிறது சுக்கிர பகவானுக்கு ஒரு ஆட்சி வீடு, சுய வீடு, அவருடைய சொந்த வீடு. சனி பகவான் ஆல்ரெடி எப்பவும் போல் கும்ப வீட்டில் தன்னுடைய ஆட்சி வீட்டில் மூல திரிகோணத்தில் வலுவாக இருக்கார். ராகு பகவான் தன்னுடைய பயணத்தை மீன வீட்டில் நடத்திக்கிட்டு இருக்கார். இதுதான் இந்த மாதத்தில் கிரகங்களுடைய நிலைமை. இந்த மாதத்தில் விசேஷங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி. விநாயகர் சதுர்த்தினா விநாயகருக்கு பிறந்த நாள், விநாயகருக்கு விழா, எப்படி வேணாலும் சொல்லலாம். நம்ம இல்லங்கள்லையும் சரி, நம்ம இருக்கிற ஊர்லேயும் சரி, ஒரு சில ஊர்களெல்லாம் பார்த்தீங்கன்னா 2-3 விநாயகர் இருப்பார் ஒரு தெருவிலே, ஒரு ஊருக்குள்ளேயே. விசேஷமான விநாயகர் கோவில் அப்படின்னா நம்முடைய பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர். அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 1 மாத திருவிழா நடக்கும். தேரோட்டம், அன்னதானம், காவடிகள், கலை நிகழ்ச்சிகள், இப்படி பார்த்தீங்கன்னா அங்கே பிள்ளையார்பட்டியில் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு விசேஷம் விநாயகருக்குன்னா பிள்ளையார்பட்டி தான். அங்கே நம்ம தமிழ்நாட்டு மக்கள் மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் இருக்கிற மக்கள் வந்து போவாங்க. அது மாதிரி உலக நாட்டு தலைவர்களும் வந்துட்டு போவாங்க. அப்படி ஒரு சுயம்பாக வந்த விநாயகர் கற்பக விநாயகர் பிள்ளையார்பட்டி. அதே மாதிரி நம்முடைய திருச்சியில் மலைக்கோட்டை பிள்ளையார், அவர் ரொம்ப விசேஷமான பிள்ளையார். தமிழ்நாட்டில் அங்கேயும் வெகு சிறப்பாக இருக்கும். பாண்டிச்சேரியில் மடக்குள விநாயகர், இன்னும் பல ஊர்களில் விசேஷமான கோவில்கள், விநாயகருக்குன்னு தனி கோவில் இருக்குது. ஏன் ஒவ்வொரு வீட்லேயும் அன்றைய தினம் விநாயகர் சிலையை கொண்டாந்து வச்சு அர்ச்சனைகள், அபிஷேகங்கள் செஞ்சு விழா கொண்டாடுவாங்க. அப்படி கொண்டாடக்கூடிய நாட்டு மக்கள் அனைவருக்கும் நம்ம சார்பாக, நம்முடைய யூடியூப் சார்பாக அனைவருக்கும் அன்பான அந்த விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இப்போ நேயர்கள் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, வழக்கம் போல தான் உங்களுக்கு இந்த சேனல் இப்போ தான் முத பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் உறவினர் நண்பர்கள் சொல்லுங்கள். நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த ப்ரோக்ராம், இந்த நிகழ்ச்சிங்கிறது ஒரு பொது பலன் தான். செப்டம்பர் மாதம் 12 ராசிக்கும் தனித்தனி வீடியோ எப்படி இருக்கும் அப்படிங்கிற பொது பலன் மட்டுமே. இது உங்கள் சொந்த ஜாதக பலன் இல்லை. சொந்தமாக உங்கள் ஜாதகத்தை தெரிஞ்சுக்கணும், அதுக்கு பலன் வேணும் அப்படின்னா கீழே இருக்கிற என் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். நான் வாட்ஸ்அப் நம்பர் தரேன், ஜாதகம் பார்க்கலாம். மறுபடியும் குரு பகவான் ரிஷப வீட்டில் இருக்கார். நான் சொன்ன மாதிரி இதில் என்ன விசேஷம், அந்த மாதம் சிறப்பு அப்படின்னா, கன்னி வீட்டில் புதனும் சூரியனும் ஒன்றா இருக்காங்க. நண்பருடைய வீட்டில் புதன் உச்சம் அப்படின்னா கணக்கு, கணிதம், ஆடிட்டிங், எண்கள், இது சம்பந்தமான துறையில் இருக்கிறவங்களுக்கு, தகவல் தொடர்பில் இருக்கிறவங்களுக்கு, டைரக்ஷன் பண்ணுறவங்களுக்கு, எழுத்து துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் சிறப்பு. அதே மாதிரி அரசு சார்ந்த விஷயங்களை எதிர்பார்க்குறவங்களுக்கும் சிறப்பு. ஏன்னா ஆவணி மாதமும் அரசு சார்ந்த விஷயங்கள், பதவி உயர்வு, வேலைவாய்ப்பு, தேர்வுகள், இதெல்லாம் வெற்றி அடையும். கன்னி வீட்டுக்கு சூரியன் வந்தாலும் அவர் நண்பர் வீட்டுக்கு வந்ததுனால அதுலேயும், ஏன்னா காலப்புருஷனுக்கு 6ஆம் வீட்டில் சூரியன் இருக்கும்போது, அதுக்கு வீடு கொடுத்த புதன் உச்சமாக இருக்கும்போது அரசாங்க விஷயங்கள் வெற்றியாகும் உங்கள் ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி. அடுத்து இன்னொரு விசேஷம் என்னென்னா, சுக்கிரன் சொந்த வீட்டில் இருக்கார். காலப்புருஷனுக்கு 7ஆம் இடம் சுக்கிரன். அந்த சுக்கிரன் களத்திர காரனும் சுக்கிரன் தான். அப்போ 7ஆம் வீட்டில் ஆட்சியாக இருக்கும்போது
அப்போ இந்த மாதம் என்ன ஆகும்? ஆவணி, செப்டம்பர், ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி வரைக்கும் திருமணங்கள் நிறைய நடக்கும். யாருக்காவது திருமணம் லேட் ஆகுது அப்படின்னா இந்த மாதம் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அது அக்யூரேட்டாக வேணும்னா உங்கள் சொந்த ஜாதகத்தில் நல்ல தசாபுத்தி நடக்குதான்னு பார்த்துக்கணும். இன்னொன்று என்னென்னா, சனி பகவான் தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சியாக இருக்கார். அப்போ தீர்ப்புகள், கோர்ட்டில் நீதிமன்றங்கள் நடக்கிற தீர்ப்புகளுக்கெல்லாம் நல்ல நியாயமான, நேர்மையான, சரியான தீர்ப்புகள் வெளிவரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ராகு பகவான் மீன வீட்டில் இருக்கிறதுனால அவர் அந்த நீர் வீட்டில் பயணம் பண்ணுறதுனால, ராகு அப்படின்னா வாயு, காற்றுக்குள்ள கிரகம் சனி அவர் ஆட்சியாக இருக்கிறதுனால ஒரு சில இடங்களில் காற்று சம்பந்தமாக அல்லது நீர் சம்பந்தமாக பாதிப்புகள் நடந்திருக்கும் அல்லது நடக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் பொதுவாக இந்த மாதம் சிறப்பு. செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா காலபுருஷனுக்கு 3ஆம் இடத்துல தைரியம், வீரியம், கீர்த்தி, புகழ், அந்தஸ்துன்னு சொல்கிற இடத்துல செவ்வாய் இருக்கார். பொதுவாக 3ஆம் இடத்துல, காலபுருஷனுக்கு 3ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கும்போது விளையாட்டு வீரர்களுக்கு நல்லது, அரசியல்வாதிகளுக்கும் நல்லது, அரசு துறையில் இருக்கிறவங்களுக்கும் நல்லது. அடுத்து இந்த குரு பகவான் கன்னி வீட்டையும் விருச்சக வீட்டையும் மகர வீட்டையும் பார்க்கறதுனால கன்னி ராசி, விருச்சக ராசி, மகர ராசிக்கு சிறப்பான பலன்கள் இருக்கும். இப்படி நம்ம தொடர்ந்து பேசுவோம். ஓம் நமச்சிவாய. இப்போ நம்ம ரிஷப ராசியை பார்ப்போம். ரிஷப ராசி அப்படின்னா கலை நயம் உள்ள ராசி, குடும்பத்துக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணுற ராசி, குடும்பம்னு உழைக்கிற ராசி. அதில் ஒரு சிலர் குடும்பத்தினால கெட்ட பேர் வாங்குறது இந்த ரிஷபராசி தான். சரி, இந்த செப்டம்பர் மாதம் ரிஷபராசிக்கு எப்படி சார் இருக்கும் அப்படின்னா, ஏற்கனவே சந்திரன் அங்கே உச்சமாக இருக்கார். சந்திரன்னா யார் உங்களுக்கு தெரியும்? சந்திரன்னா மதி, சந்திரன்னா தாய், சந்திரன்னா பயண கிரகம், சந்திரன்னா நீர். இதெல்லாம் சொல்கிறது யார்? ஸ்பீடு, பாதுகாப்பு, காவல், இது எல்லாமே சந்திரன் தான். ஓட்டப்பந்தயம் சந்திரன் தான். வேகமாக ஓடக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் சந்திரன். அப்போ அந்த சந்திரன் எங்கே இருக்கார்? உங்கள் ராசிநாதனே அவர் தான். யார்? சுக்கிரன் ராசிநாதன். சந்திரன் அங்கே இருக்கிறதுனால நீர் சம்பந்தமான துறையில் இருக்கிறவங்க, போக்குவரத்து துறையில் இருக்கிறவங்க, ஓடிக்கிட்டே இருக்கிற துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் சிறப்பு. ஏன் அப்படின்னா, சந்திரன் உச்சம் மட்டும் இல்லை, குருவும் அங்கே சேர்ந்திருக்காரு. குரு யார்? குரு சந்திர யோகம் இந்த மாதம் வேலை செய்யும். நீங்கள் கேட்கலாம், என்ன சார் குரு ஜென்ம குருவாச்சே அப்படின்னு. உண்மைதான், ஜென்ம குரு தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. இதுக்கு நான் விளக்கம் நிறைய கொடுத்துருக்கேன். ஜென்ம குருனால உங்களுக்கு பாதிப்பு வராது. ஏன்? 9ஆம் வீட்டுக்கும் 10ஆம் வீட்டுக்கு அதிபதியான சனி பகவான், தர்ம கர்மாதிபதி யோகம். யார் உங்களுக்கு? சனி பகவான். அவர் 10ஆம் இடத்துல ஆட்சியாக இருக்கும்போது உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் ஆட்சியாக பவராக இருக்கும்போது இந்த ஜென்ம குரு பாதிக்காது. இது ஜோதிட விதி. ஏன்? உங்களுக்கு நல்லது பண்ணுறவன் தயாராக இருக்கான். உங்களுக்கு நல்லது பண்ணக்கூடிய கிரகம் பவராக இருக்கும்போது ஆகாத கிரகம் பாதிக்காது. அப்படி இருந்தாலும் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், இந்த குரு 5ஆம் இடத்தை பார்க்குது, 7ஆம் இடத்தை பார்க்குது, உங்களுக்கு பாக்கியஸ்தானத்தையும் பார்க்குது. அப்போ குரு பார்வை கோடி நன்மை. இதுதான் குரு. அது அவருடைய வேலை. குருனாலே ஒரு சுபர், கெடுக்கிற வேலை கிடையாது. இல்லைன்னா பேசாமல் இருப்பார். நல்லது பண்ணுவது மட்டுமே குருவோட வேலை. அது ரிஷப ராசியில் இருக்குது. குரு ரிஷபத்தில் இருக்குது. குரு அந்த ராசி பெண் ராசி. பெண் ராசியில் குரு இருந்து 3 இடங்களை பார்க்கும்போது கண்டிப்பாக ரிஷபராசி பெண்களுக்கு அதிகமான யோகம் உண்டு. ஏன்னா நாங்கள் திருமணத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா குருவையும் பார்ப்போம், பெண்களுக்கு செவ்வாயும் பார்ப்போம். அப்போ செவ்வாய் எங்கே இருக்காரு? 2ஆம் இடத்துல இருக்காரு, வாக்குஸ்தானத்தில் இருக்காரு, குடும்பஸ்தானத்தில் இருக்காரு. அப்போது 2ஆம் இடம்னா என்ன? பணம் வர்றது. குருனா யார்? தனகாரன். அப்போ வாக்குஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கும்போது செவ்வாய் யார்? நெருப்பு சம்பந்தமான தொழில் நல்லா இருக்கும். செவ்வாய் யார்? பல்லு. 2ஆம் இடத்துல இருக்குது. அப்போ பல் சம்பந்தப்பட்ட தொழில் பார்க்குறவங்க, பல் டாக்டர்கள், அவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் சிறப்பு. செவ்வாயானா யார்? ரத்தம். சந்திரன் யார்? ஓடக்கூடியது. அப்போ அந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு செவ்வாய் கட்டடம், செவ்வாய் செங்கல், இந்த தொழிலில் இருக்கிறவங்களுக்கும் சிறப்பு. அது மட்டுமல்ல, 2ஆம் வீட்டில் செவ்வாய் இருந்தால் பேசி தொழில் பண்ணுற அத்தனை பேருக்கும் லாபம். தொழில் நல்லா இருக்கும். பேசினா தொழில் யார்? வக்கீல், ஜோசியர், லாயர், ஆசிரியர், எல்லாருக்கும் லாபம். அது மட்டும் இல்லை, தனஸ்தானத்தை அந்த வீட்டுக்கு அதிபதியான புதனை குரு பார்க்குறாரு.
உங்களுக்கு பணம் கொடுக்குற கிரகம் யார்? ரிஷபத்துக்கு புதன். அவர் உச்சமாக இருக்கார், மூல திரிகோணமாக இருக்கார், பவராக இருக்கார். அவரை யார் பார்க்குறா? தனகாரனையும் பார்க்குறாரு. அப்போ பணம் இந்த மாதம் நீங்கள் செய்கிற தொழிலுக்கு தகுந்த மாதிரி, உங்களுடைய உழைப்புக்கு தகுந்த மாதிரி, நீங்கள் போட்டிருக்க முதலுக்கு தகுந்த மாதிரி கிடைக்கும். 5ஆம் இடம் தான் குழந்தைய சொல்கிறது. அங்கே யார் இருக்கா? அந்த வீட்டு அதிபதி புதன் உச்சமாக இருக்குது, குரு பார்க்குது. 5ஆம் வீட்டு அதிபதி உச்சமாக இருந்து, 5ஆம் இடங்கிறது குழந்தைய கொடுக்குற இடத்துக்கு அதிபதி. காலபுருஷனுக்கு 5 சூரியன், அதுவும் 5ல் இருக்குது. அப்போ குரு பார்க்கும்போது குழந்தை உருவாக வாய்ப்பு உண்டு, குழந்தை உருவாகும். இது கன்ஃபார்ம். யாருக்கு? குழந்தை வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு. சரி, உங்களுக்கு சொத்து அப்படின்னா 4ஆம் இடம் யார்? சூரியன். அவர் எங்கே இருக்காரு? புதனோட சேர்ந்துருக்காரு. அப்போ அந்த கிரகத்தை 4ஆம் இடம் என்பது நீங்கள் இருக்கிற வீடை மாற்றணும்னா மாற்றிக்கலாம். இல்லை சார் ஒத்திக்கு வீடு வாங்கணும்னு பார்க்குறேன்னா மாற்றிக்கலாம், ஏன்னா குரு பார்வை. இல்லை சார் சொந்தமாகவே வாங்கணும்னா வாங்கிக்கலாம். புதன் உச்சம், டாக்குமெண்ட்டில் பிரச்சனை வராது, நல்லாயிருக்கும். பூமிக்காரன் சொல்லக்கூடிய செவ்வாயின் 4ஆம் பார்வையை பார்க்குது. அப்போ ரிஷபராசிக்காரங்க இந்த மாதம் சொத்து வாங்கலாம், அல்லது விற்கலாம், அல்லது புதிய வண்டி வாகனங்கள் வாங்கிக்கலாம். 5ஆம் இடம் உங்கள் குழந்தைய சொல்கிறது, அது உச்சமாக இருக்கு, குரு பார்வையில் இருக்கிறதுனால உங்கள் குழந்தைகளுக்கு உயர்கல்வி யோகம் உண்டு, அல்லது உங்கள் குழந்தைக்கு திருமண யோகம் உண்டு, அல்லது உங்கள் குழந்தைக்கு 5ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால உங்கள் குழந்தைக்கு மகனோ மகளோ பிறப்பாங்க. அப்போ நீங்கள் யார்? தாத்தாவாகலாம். ஆக இந்த மாதம் முழுவதும் தொழில்துறை சிறப்பு. ஜென்மத்தில் குரு இருந்தாலும் 7ஆம் இடத்தை பார்க்கும்போது திருமண யோகம் உண்டு. அதில் ஒரு சிலருக்கு சந்திரனோட சேர்ந்து குரு பார்க்கறதுனால ஏற்கனவே ஒரு தடங்களாக இருந்தால் 2வது திருமணம் இந்த தீபாவளிக்குள்ளே செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பாக்கியாதிபதி தர்ம கர்மாதிபதி ஆட்சியாக இருக்கும்போது தொழில்துறையில் நீங்கள் கேட்குற அளவுக்கு லாபம் உண்டு. 11ஆம் இடம் லாபஸ்தானம், அங்கே ஒரு பாவ கிரகம் இருக்கலாம். நம்ம நிறைய பேசியிருக்கோம். 11ஆம் இடம் என்பது லாபம், அங்கே பாவ கிரகங்கள் இருக்கலாம். எந்த கிரகம் இருந்தாலும் நன்மை செய்யும். அது ராகுவே இருந்தால் ராகு தான் விரிவுபடுத்துகிற ஆஃபீஸர், டெவலப்மெண்ட் ஆஃபீஸர். அப்போ நன்மை. அது உங்கள் வீடு யார்? சுக்கிரனுடைய வீடு. சுக்கிரனுடைய வீட்டுக்கு ராகு இன்னும் அதிகமாக செய்வார். ஆக இந்த மாதம் என்பது ஒரு பொற்காலம். அனைத்திலும் வெற்றி வெற்றி வெற்றி. வாக்கில் செவ்வாய் இருந்தால், செவ்வாய்னா போர் கிரகம். அப்போ யார்கிட்ட பேசினாலும் எதமாக பதமாக பேசி பழகிக்கணும், வெடுக்குன்னு பேசியிருக்கக்கூடாது. செவ்வாய்னா 2ல் இருக்குது. செவ்வாய்னா பல்லு, 2ன்னா கண்ணு. அப்போ பல்லுக்கோ கண்ணுக்கோ ஒரு சிறிய மருத்துவ செலவு வர வாய்ப்பு இருக்குது. ராசிநாதன் 6ல் போயிருக்காரு, கடன் வாங்கிக்கூடாது. 6ஆம் இடம் என்பது கடனை வாங்குகிற இடம். 6ல் நீங்களே போயிருப்பீங்க, நீங்களே போய் கடன் கேட்டு நிற்பீங்க. கடன் வாங்குவதை குறைச்சிக்கணும். 6னா அடிவயிறு. சுக்கிரன் அங்கே இருக்குது. 6னா பெண்களாக இருந்தால் கர்ப்பப்பை அல்லது பெரிய டிஸ்டர்பன்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. 6 அப்படின்னா சுக்கிரன் இருந்தால் நீர் சம்பந்தமாக கட்டி சம்பந்தமாக டிஸ்டர்ப் வர வாய்ப்பு இருக்குது. எல்லாருக்கும் இல்லை, ஒரு சிலருக்கு. அதுவும் உங்கள் ஜாதகத்தில் நல்ல தசை புத்தி நடந்தால் பயப்பட வேணாம். நீங்கள் ரிஷபராசிக்காரங்க 13ஆம் தேதி 14ஆம் தேதி சந்திராஷ்டிரம் இருக்குது. அந்த நாட்களில் கவனமாக இருங்க. போக்குவரத்தில் இருக்கிறவங்க, வாகனங்கள் ஓட்டுறவங்க, 2 வீலரில் ஓட்டுறவங்க, பேங்க் டீலிங் வரவு செலவு பண்ணுறவங்க கவனமாக இருங்க. இந்த மாதம் நீங்கள் வழிபட வேண்டியது உங்கள் ஊருக்கு பக்கத்தில், உங்கள் தெருவுக்கு பக்கத்தில், உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் பெருமாளும் சிவனும் பக்கத்தில் இருக்க மாதிரி கோவில் இருக்கும். அதை வழிபாடு பண்ணுங்கள். இந்த மாதம் அற்புதமான மாதம். ஓம் நமச்சிவாய.